ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ், ஃபிஷர் அண்ட் ஃபிஸ்டுலா. இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பைல்ஸ்ன்றது வந்து மூலம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பைல்ஸ். நமக்கு வந்து ஆசனவாய் சுற்றி இருக்க ரத்த நாள பிளட் வெசல்ஸ் எல்லாமே வீக்கமாகிறதுனால வர்றது தான் இந்த மூலம். மோஸ்ட்டாக இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் ரெண்டு வகையாக நம்ம பார்க்கலாம். அண்டு இதில் வந்து எப்படி நமக்கு ஸ்டேஜஸ் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மூலம் வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மோஷன் நம்ம முக்கி போகும்போது எந்த வீக்கமும் தெரியாது, ஜஸ்ட் ப்ளீடிங்கும் பெயின் மட்டும்தான் இருக்கும். இதிலே செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அந்த வீக்கம் வந்து மோஷன் போகும்போது முக்கி போகிறோம் அப்படின்னா அந்த வீக்கம் வெளியில் வரும், வந்துட்டு மோஷன் போய் முடிச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த வீக்கம் ஒன்ஸ் வெளியில் வரும் மோஷன் போகும்போது, ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப மோஷன் போய் முடிச்ச அப்புறம் போகாது. நீங்கள் கை வச்சு மேனுவலாக உள்ளே புஷ் பண்ணால் தான் அந்த வீக்கம் உள்ளே போகும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கம் வந்து வெளியிலே இருக்கிற மாதிரிக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். நீங்கள் கை வச்சு புஷ் பண்ணி உள்ளே தள்ளினாலும் அது உள்ளே போகாது. இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ். அண்ட் இது வந்து ஃபிஷர் ஒரு வகையை சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசனவாயை சுற்றி வந்து நிறைய கிராக்ஸ் வெடித்து போயிருக்கும். அந்த வெடிப்புனால என்ன ஆகும்னா, மோஷன் போகும்போது நமக்கு பயங்கர பெயின், எரிச்சல், ப்ளீடிங் இது எல்லாமே ஃபிஷரில் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபிஸ்டுலா சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆசனவாய் பக்கத்தில் வந்து தனியாக ஒரு டனல் மாதிரி ஒரு வழியை வந்து உருவாக்கும் இந்த ஃபிஸ்டுலான்றது. அது என்ன எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அந்த இடத்துல எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இல்லை வந்து எதாவது கட்டி இருந்தது, அது சரியாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தனி ஒரு டனல் வழியை வந்து உருவாக்கும். அப்போது பார்க்கும்போது அந்த ஆனல் ரீஜனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக வந்து நமக்கு லீக்கேஜ் வரலாம், அதாவது ப்ளீட் ஆகலாம், பஸ் கலெக்ஷன் கூட அது வழியாக வந்து நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் ஃபிஸ்டுலா. ஃபிஸ்டுலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். பட் இதே வந்து ஃபிஷர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் டயட்டை கரெக்டாக எடுத்தனாலுமே மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து பெரிய இஷ்யூஸாக கொண்டு போக முடியாது. இஃப் அட் ஆல் பெயின் அதிகமாக இருக்குது பைல்ஸில் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மெடிசன் எடுக்கணும். அதாவது அந்த ஸ்டேஜஸை பொறுத்து வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் நெசசிட்டியான்றதை நம்ம சொல்ல முடியும். நியர்பை டாக்டரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு மெடிசன் தேவையான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள், நார் சத்து நிறைந்த காய்கறிகள், அது இல்லாமல் வந்து பாடியை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுருங்க, ஓவர் ஹீட் ஆக விடாதீங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப தேவை பாடிக்கு, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஜெனரலாக மெயின்டைன் பண்ணுங்கள். பாடி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது. வெயிட்டுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நெசசிட்டியான்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பண்ணலாமா வேண்டாமான்றது. ஹோமியோபதியில் பைல்ஸ், ஃபிஷர் அண்ட் ஃபிஸ்டுலாவுக்கு பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஹெல்த்தி ஹோமியோ கிளினிக்கு நேரில் வாங்க. வி ஆர் ஹாப்பி டு சர்வ் யூ. தேங்க்யூ.